சொல்லுங்க நீ. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? செல்வம், நிர்மலாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. நான் அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ, எங்க தனியா இருக்கீங்க? ஆமா செல்வம், தற்செயலா நிர்மலா வீட்டுக்கு போயிருந்தேன். அவளுக்கு வலி வந்துருச்சுன்னு ஆஸ்பத்திரி கூட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போன் பண்ண உங்க அண்ணன் தான் எடுத்தாரு. என்ன பிரச்சனையோ தெரியல. அவர் கோவமா போனை எடுத்து, நீ யாரை கேட்டுட்டு போன, நீ எங்க போனியோ அங்கே இருந்துரு அப்படின்னு கோவமா திட்டிட்டு போனை வச்சுட்டாரு. ஐயோ, ஏன் என்னாச்சு? ஒண்ணுமே புரியல செல்வம். நான் ஆஸ்பத்திரியில வேற பணம் கட்டணும். நான் மறுபடியும் உங்க அண்ணனுக்கு போன் பண்ணா அவர் ரிசீவர் எடுத்து கீழே வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன நீ? செல்வம், நீங்களாவது பணத்தை எடுத்துட்டு சீக்கிரம் வர பாருங்க. இல்ல நான் வரேன். என்ன செல்வம்? இல்ல அதுக்கு இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, அண்ணனுக்கு கொஞ்ச நாளாவே நிர்மலா மேல ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்காக பிரசவ வலி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்லும் போது எதுக்கு இப்படி பேசுறாருன்னு புரியலையே. செல்வம், இந்த ஆராய்ச்சி எல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். நீங்க சீக்கிரமா வர பாருங்க. சரி நீ, நான் உடனே வரேன். நான் இப்ப என்ன பண்றேன், வீட்டுக்கு போயிட்டு என்ன விவரம்னு கேட்டுக்கிட்டு எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு பணத்தோட ஆஸ்பத்திரிக்கு வரேன். லேட் பண்ணிடாதீங்க செல்வம். இல்ல லேட் எல்லாம் ஆகாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன். சரி, வீட்டுக்கு தானே போறீங்க? அப்படியே மாத்து துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. சரி நீ, வச்சிடுறேன். ஏண்டா, பாக்குறதுக்கு தானே உன் பொண்டாட்டி அப்பாவி, உள்ளுக்குள்ள படு விவரம் தான். அடிக்கடி அக்கா தங்கச்சிங்களை பாக்குறது கொஞ்சம் குறாவறதுமா தான் இருந்திருக்கிறா அவ. ராசா, அங்க என்ன நடந்திருக்குன்னே தெரியல. எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குது. நீ என்னமோ ஒரு யூகமாவே பேசிக்கிட்டு இருக்க. என்ன கிழவி பேசுற நீ? அத வந்த ஆளு விவரமா தானே சொல்லிட்டு போனா. மாணிக்கம், நீ போன்ல மட்டும் கண்டிச்சது பத்தாதுரா. நேர்லயும் பொண்டாட்டி கிட்ட தீர்மானமா பேசிடணும். என்ன? நான் கிளம்புறேன். என்னடா, நான் சொன்னது உனக்கு எரிச்சலா இருக்கா? எல்லாமே எரிச்சலா தான் இருக்கு. என்னடா கடையை விட்டு வந்துட்டேன்? என்ன உங்களுக்கு கோவப்படுறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? எதுக்கா போன்ல அண்ணி திட்டுனீங்க? போச்சுடா, அதுக்குள்ள தகவல் போய் மகராசா வந்துட்டான். அன்னைக்கு வரிஞ்ச கட்டி சப்போர்ட் பண்றதுக்கு. என்னம்மா கிறுக்குத்தனமா பேசுற? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் கூட பிரசவத்துக்கு இலவசம்னு போர்டு போட்டு வச்சிருக்காமா. அண்ணி நம்ம வீட்டு ஆளு, பிரசவத்துக்கு உதவி பண்றது தப்பா? நிச்சயமா தப்புதான்டா, தப்புதான். நான் எதுக்கு வீட்டுல இருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா? என்ன பேசுற நீ? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இருக்க முடியும்? இப்படி எல்லாம் பேசுறதால தான் எனக்கு மேல கோவம் வருது. என்னது? ஏன் மேல கோவம் வருமா? வரும்பா, வரும். ஏன் வராது? உனக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்குள்ள பிரசவ வலி வந்திருக்கு. நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியலமா. இப்ப எதுக்காக என்ன நக்கல் அடிச்சிட்டு இருக்க? நீ பெத்த பொண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கா, அண்ணி கூட இருக்காங்க. நீ எதுக்கு இங்க நின்னு எகத்தலமா பேசிட்டு இருக்க? என்னது? நம்ம நிர்மலாவுக்கு வலி வந்துருச்சா? வேற யாருக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நிர்மலாவுக்கு பிரசவ வலி எடுத்து அதை அண்ணி பார்த்து துடிச்சு போய் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அதை விவரத்தை சொல்றதுக்காக இங்க போன் பண்ணா அண்ணா என்னமோ வீட்டு பக்கமே வராது அது இதுன்னு பேசுறாரா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியலமா. என்னன்னு இது? 1000 கோபம் இருக்கட்டும், பிரசவ வலி இருக்குன்னு சொல்லும் போது நீங்க எப்படி நான் நிர்மலா விட்டு கொடுக்க முடியும்? செல்வா, உங்க ஆத்தாளும் அண்ணனும் உலகத்திலே ஒரு அதிசய பிறவிங்கப்பா. இவ என்னமோ நினைச்சு செய்தா, அது எதுலயா போய் முடிஞ்சு போச்சு. ஏ கிழவி, நீ வேற நேரம் தெரியாம வளரிட்டு இருக்காத. நானே இங்க பதறிட்டு இருக்கேன். மாணிக்கம், ஏன்டா அப்படி அமைதியா இருக்க? கிளம்புடா. முதல் பிரசவம் பொம்பளைங்களுக்கு மறுஜென்ம மாதிரி. ஐயோ, இங்க என் பொண்ணு எப்படி இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ. என்னடா மாணிக்கம், ஏன் கம்மன் இருக்க? கிளம்புடா. ஏ கிழவி, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கிளம்பு. அடி நான் என்னடி பண்ணுவேன்? இப்படியே கிளம்ப வேண்டியதானே? நேரமாச்சு, கிளம்பு கிளம்பு. நீ முன்னால ஆட்டோல போய் உட்காரு போ. மாப்பிள்ள மேல இருக்க கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்புடா. பாவண்ட உன் தங்கச்சி அங்க என்ன பாடுபட்டு இருக்காளோ. வாடா மாணிக்கம். என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? கிளம்புடா. அண்ணே, நீங்க 3 பேரும் ஆட்டோல போங்க. நான் மாத்து துணி எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு பின்னாடியே வந்து சேர்றேன். சீக்கிரம் கிளம்புங்க. சரி கிளம்பு மாணிக்கம். இந்த சட்டை போட்டுட்டு கிளம்பு.
மனசாட்சி இருக்குதா? என்ன சொல்ற நீ? இல்ல உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா போன உடனே சரவு கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். ஆமாடி, உன் பையனுங்க 2 பேருமே நிர்மலா மேல காட்டாத பாசத்தை சரவு காட்டி இருக்கா. உலகத்துல எந்த பொண்ணாவது நாத்தனார் மேல இவ்வளவு பாசம் காட்டத நீ பாத்திருக்கியா? ஆனா நீ என்னடானா அந்த பொண்ணை பத்தி தப்பா நினைச்சு தப்பா பேசி உன் பையன்கிட்ட வேற போட்டு கொடுத்துட்ட. இந்த மடையன் அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அவன் நம்ம பெரிய தப்பு பண்ணதா நினைச்சுக்கிட்டு அவளை கண்ட மேலைக்கு பேசிவிட்டான். சரி விடு பாட்டி. என்னடா சரி? எப்பதான் உனக்கும் மாத்தாளுக்கும் புத்தி வர போதோ? பாவண்டாத சரோ, அவ என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிப்பாளே பார்த்தா. இப்ப என்ன பண்ண போறா? எதுக்கு என் பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்தேன்னு அப்படி சண்டை போட போறியா? ஏதோ சொல்லிட்டேன், இப்ப என்ன அதுக்கு? நீ ஏண்டி பேச மாட்ட? பூமாதேவி பொறுமையா இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு மருமக கிடைச்சிருக்கா. நீ ரொம்ப தாவளப்படுத்துறடி அம்மா. என்னென்ன பேசிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சுல. உன் மகளை தானே அவ போய் பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா. இப்ப எங்கடி வச்சுக்கோ மூஞ்சிய? சரோ, நிர்மலா எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல அத்தை, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா. என்னது, பேத்தியா? ராசா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தாண்டி. பேரன் பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லி வச்ச மாதிரி பேத்தியும் பிறந்திருக்கா பாரு. இப்ப எங்கம்மா இருக்காங்க? உடனே எனக்கு என் பேத்திய பார்க்கணும். குழந்தைய குளிப்பாட்டி கூட்டிட்டு வர போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூப்பிடுவாங்களாம். ஏனி டெலிவரியில சிரமம் வந்துச்சா? அப்படிலாம் எதுவுமே இல்லையா. ரொம்ப நேரமா வெளியிலே நின்னுட்டு கேமா சரோ? உள்ள போலையா? இல்ல இல்ல, டெலிவரிக்கு அப்புறம் உள்ள போனேன். ஆனா 2 நிமிஷம் கூட பாக்கல. அதுக்குள்ள நீங்க வெளியில இருங்க, சொல்லி அனுப்புறோம்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க. என் பேத்தி யார மாதிரி இருக்கா? அந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க முடியல அத்தை. அதுக்குள்ள வெளியில அமிச்சிட்டாங்க. இதுல என்ன சந்தேகம்? அம்மா மாதிரி தான் பிறந்திருக்கணும். ஐயோ, இவ்வளவு மாதிரியா? எப்பா வேண்டவே வேண்டாப்பா. ஏன் பாட்டி வேற யார் மாதிரி பிறக்கணும்? இந்த பாரு, பிறந்திருக்கிற குழந்தை என்ன போல அழகா நல்ல லட்சணமா வெங்கல தொண்டையோட கணீர் கணீர்னு பேசணும். ஏன்னா நிர்மலா முழுவாது இருக்கும்போது நான் அவளுக்கு பாட்டெல்லாம் பாடி காமிச்சிருக்கேனே. ஓ, இந்த பாரு, பிறந்திருக்கிற குழந்தை என்ன போல நல்ல வெங்கல தொண்டையில பாடணும்.